முதல் போட்டி திருச்சி கிராண்ட் சோலாஸ் vs iDream திருப்பூர் தமிழன்ஸ். டாஸ் அரங்கேறியது, டாஸை வென்றது திருப்பூரின் கேப்டன் சாய் கிஷோர். ஆல்மோஸ்ட் கொடுத்தாருங்க கேட்டத. முதல் பந்தே ரொம்ப கஷ்டம் நிறுத்துறது. நல்ல ஷாட், ஃபீல்டர் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, தவற விட்டாரு. முதல் ஸ்ரீராம் 4 வந்திருக்கு. லீடிங் எட்ஜ், சூப்பர் கேட்ச். சுரேஷ் குமாரோட புவர் ரன் ஆஃப் ஃபார்ம் கண்டினியூயிங். இங்க ஒரு நத்திங் ஷாட்னு சொல்லணுங்க லிட்டரலா. சரியான கேட்ச் முகமது அலி கிட்ட இருந்து. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி டே. அவங்களோட கேப்டனை 3க்கு காலி, 10 for 1. இந்த வாட்டி அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் மேல. அட் லாஸ்ட் முக்கம்மல்ல ராஜா சிம்பு கீழே புடிச்சிட்டாரு. வசீம் காலி, சாய் கிஷோர் வந்தாரு, விக்கெட்டை எடுத்தாரு. iDream திருப்பூர் தமிழன்ஸ் நல்ல ஒரு பொசிஷன்ல போட்டிருக்காரு பவர் பிளேல. எனக்கு சிரிப்பு தாங்க வருது. 7 பந்து ஆடினாரு இன்டென்டே இல்லாம. அந்த டீமோட கேப்டன் மெயின் பவுலர் வந்த உடனே ஒரு பேட் ஷாட் ஆட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். ஏன் சாய் கிஷோர் ஏன் தான் ஆட மாட்டாருப்பா, ஜாலியா. கௌஷிக் போன மேட்சின் ஆட்ட நாயகன். ஆஹா உட பார்த்தாரு, ஸ்கொயர் லெக் திசையில விட்டாருங்க. 11 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல. வந்து 6 வந்துருச்சு. நல்ல ஒரு கேப்ல போயிருக்க பியூட்டிஃபுல் ஷாட். கொடை இது நேர கைலியா காலி. போது என்ன ஆச்சுன்னா இந்த விக்கெட் விழுந்திருக்கு. நல்ல பிளேயர் கௌஷிக், பட் கான். நல்ல டெம்பர்மெண்ட் மோகன் பிரசாத் கிட்ட இருந்து. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போட்டிருக்காரு. சரி முடிஞ்சா அடிச்சு போடான்னு ஒரு சவால் விட்டாரு. கௌஷிக் அடிக்க போய் அவுட்டா இருக்காரு. கௌஷிக் 15 ரன்னுக்கு அவுட்டா இருக்காரு. இன்னைக்கு அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அதாவது 6க்கு பேர் போனவர் சொன்னோம், ஆனா ஆன் தி பவுண்டரி. நல்ல ஃபார்ம்ல இருக்கு. இன்னொரு பேட்டர் அவுட்டா இருக்காங்க கிராண்ட் சோலாஸ்க்கு. அந்த பக்கம் பவுண்டரி பெருசு, எதிர்காத்து வேற. அதனால தான் அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கல கிளியரால. டாரல் ஃபெராரியோ நல்ல ஃபீல்டர். சுஜாய் 37க்கு அவுட் ஆயிருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி அங்க. ஷார்ட் பால் அந்த கேப்ல போயிருக்கா. பெரிய ஷாட் அகைன்ஸ்ட் தி டர்ன். காத்திருக்கிற பக்கம் இதோ வந்திருக்கு. இந்த தடவை நேரா போயிருக்காரு லாங் ஆன் மண்டைக்கு மேல. இன்னொரு ஷேர் அவுட் பிளே, சூப்பர் 6. பெரிய ஷாட் சஞ்சய் யாதவ். காத்திருக்கிற பக்கம் தான், இன்னொரு 6 அவருக்கு. ஒரு பெரிய வணக்கம். and அந்த வணக்கம் வித் தி 6 ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு. நல்ல ஆப்ஷன் சஞ்சய் யாதவ் கிட்ட இருந்து. ஏன்னா அங்க ஒரு சேஞ்ச் பண்ண முடியுமா? திருப்பி கேப்ல வச்சிருக்காரு சஞ்சய் யாதவ். திருப்பி ஒரு பவுண்டரி கிடைக்குமா? எஸ். இந்த பக்கம் போறாரு சஞ்சய் யாதவ். ஸ்மார்ட் பேட்டிங். முகிலேஷ் கிட்ட கொடுக்குறாரு, நீ பாத்துக்கோப்பா. ஓஹோ, ரன் அவுட் சான்ஸ். அவுட். போனோன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சூப்பரா இருக்குங்க. ஓட்டாரியாஸ் ஷார்ட் எண்ட் வித் விண்ட் வெள்ளதா போய் விழும். அந்த சிங்கிளோட சஞ்சய் யாதவோட அரை சதம் கம்ப்ளீட் பண்றாரு. 12வது அரை சதம் டிஎன்பிஎலோட ஹிஸ்டரியில. சூப்பரா ஆடி இருக்காரு. செம்ம பிளேயரா இருந்திருக்காரு டிஎன்பிஎல்ல. போல்டு ஸ்மார்ட் bowling நட்ராஜன் கிட்ட இருந்து போட்டாரு. அதாவது இதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. பிரபால்பா போட்டார். அந்த பேட் ஸ்விங், அந்த பேட் ஸ்பீடை வந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. அதுல பாத்தீங்கன்னா டோட்டல் ஜாஃபர் ஜமால் பொதுவா ஓபன் பண்ணுவார். இல்ல அந்த டாப் ஆர்டர்ல விக்கெட் ஃபால்ஸ் இவங்கெல்லாம் வரணும். திருப்பி ஷாட் எண்ட், திருப்பி 6. ஜாஃபர் ஜமால்
இந்த வாட்டி விண்டெல்லாம் கவலையே இல்லைங்க. இந்த மாதிரி பால் நீங்க போட்டீங்கன்னா டெஃபினட்டா வேணும். திருப்பி லெக் சைடு திசையில திருப்பி ஒரு புவர் டெலிவரி சிலம்பரசன் கிட்ட இருந்து. எஃபர்ட் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ். அந்த காலத்துல பழமொழி இது ஒரு 6 பாருங்க. 6ங்க. பட் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்புக்கு மினிமம் ஒழுங்கா ஆடிந்தாங்கன்னா 190 அடிச்சிருக்கலாம். பட் 164 தான் அடிச்சிருக்காங்க. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ்நாட்டில் போலர் பண்ணி செயல்பட்டாங்க. முகமது அலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் நட்ராஜன், சிலம்பரசன், சாய் கிஷோருக்கு 1 விக்கெட் ஈச். பீட் பண்ணியாச்சு. முதல் ஸ்ரீராம் 4 வருது. அதேதான் ஏற்கனவே எப்படி அடிக்கிறாருன்னு காமிச்சோம். அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தடவை அடுத்த பாலே ஷார்ட் பால். இப்படி அடிக்கும் போது எதிர்காத்தா இருந்தானே தள்ளுக்காத்தா இருந்தானே நல்ல கேட்ச் கிரவுட்ல. அடுத்த பாலே மேல விடுவாரா இந்த ஃபார்ம்ல இருக்கும் பொழுது? ஃபுல் டாஸ் பால் ஷார்ட் தட தாண்டி போயிருக்கு பவுண்டரி. அடுத்த பாலே ஒரு சார்ஜ். ஏங்க இவரை நிறுத்த முடியல. இன்னொரு 6. இதுக்கு முந்தைய ஓவர்ல அதிசயராஜ் இந்த லைன் போட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆனாரு. மிட் ஆன் ஃபீல்டரையும் தாண்டியாச்சு பவுண்டரி இந்த ஓவர்ல. எட்ஜ் சவுண்ட் அவுட். பியூட்டிஃபுல் பால் பாருங்க. அவர் யூசுவலா பாத்தீங்கன்னா பாலை வந்து உள்ளதான் எடுத்துட்டு வருவாரு. ஸோ அதுக்கு தான் ஆடினாரு. பட் பால் வெளியே போச்சு. பிரில்லியன்ட் bowling, Surf Excel Matic catch of the match. டாரில் கிட்ட இந்த அக்ரெஷன். பட் இது கைக்கு போகுமா? எஸ், கேட்சிங் பிடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ரோல் கிடையாது. இப்பதான் அவன் சொன்ன நல்ல சென்சிபிள் பிளேயர்னு சொல்லிட்டு. பட் பெரிய ஷாட்டுக்கு போனாரு. பிக்கிங் த ஃபீல்டர். ஒரே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் அவே கிராம்ப் ஃபார் ரூம். Surf Excel Matic catch of the match இங்க. பிரதோஷ் ரஞ்சன் பால். ஆஹா, வாட் a shot. இந்த மேட்சுக்கு பட் அண்ணே இந்த சான்ஸ் எங்க? 650 பாருங்க. இந்த ரேஞ்ச் போடக்கூடாது. நீங்க ஷார்ட் பவுண்டரி இருக்கும்போது நீங்க பாருங்க பவுண்டரி திருப்பியும். எஸ், 6 ஓட முடிப்பாரு. தெரிய வருது வெளியே. ஆஹா, சொல்லிட்டு விட்டாரு. ஸ்வீப் பவுண்டரி. ஷிபானிக்கே அந்த ஆக்சன் கிடையாது. அந்த ஆக்சன்ட்டோட இந்த 6 பாருங்க. திருப்பி ஒரு 6 அகைன்ஸ்ட் தி விண்டுங்க. போறதுக்கு கஷ்டம் இது. ஆனா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நல்ல கேட்ச். இதுதான் அகைன்ஸ்ட் தி விண்ட். காத்துக்கு எதிராகவும் விளையாடி ஆகணும்ன்ற ஒரு கட்டாய போலர் மட்டும் கிடையாது. காத்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. காத்துக்கு அகைன்ஸ்டா அடிக்கும் பொழுது இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் சின்ன ஃபம்பிள் இருந்தது. பட் கடைசியில கிளீனா எடுத்துட்டாரு சரவணகுமார். 80 கவர் அவுட். 106க்கு 3. 7வது பவுலரா வந்திருக்காருங்க ராஜ்குமார். நேரா அடிச்சிருக்காரு. சேஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் பவுண்டரி கிடைக்கும். இது கொஞ்சம் நல்ல ஷாட். பெரிய சேஸ். ஈஸ்வரனாலே தடுக்க முடியல. இப்ப இந்த பக்கம் இப்ப யார சொல்ல போறாரு? சஞ்சய் யாதவ். மறுபடியும் பவுண்டரி. போகும் ரயில். ரவுண்ட் தி விக்கெட் வந்தாரு. யாக்கர் அட்டெம்ப்டட். ஆனா ஃபுல் டாஸா முடிஞ்சிருக்கு. முகமது அலி. துஷார் அடிக்காத மேட்ச் கஷ்டப்படுவாங்க. பட் பியூட்டிஃபுல் ஷாட். இது பவுண்டரி அங்க 5th பொசிஷன்ல போய் முடிச்சாங்க. ஷாட்யா. அந்த பவுண்டரி தான் மேட்ச் முடிக்கிறதா? இல்ல. எஸ், பிரதோஷ் ரஞ்சன் பால் ஃபுல்லா நின்னு முடிச்சு கொடுத்திருக்காரு.